இப்போ காதலில் தோல்வி அடைஞ்சிட்டா உடனே வந்து ஒரு காதலனோ அல்லது காதலியோ, ஒரு காதலி வந்து காதலில் தோல்வி அடைஞ்சிட்டு அப்படிங்கிறனால ஒரு காதலி வந்து தனது காதலனை வந்து சபிக்கக்கூடாது. அவன் மோசமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வணங்காதவன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாபம் விடலாம் கூடாது. அது மாதிரி ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ வந்து ஒருவர் சாபம் விட்டுக்கிட்டு சண்டை போட்டு பிரியக்கூடாது. நாகரிகமாக பிரிய வேண்டும். பிரியும் போது நாகரிகமாக பிரிய வேண்டும். ஏன்னா வந்து உறவும் பிரிவும் வாழ்க்கையில் சகஜம். அது வந்து வந்தே தீரும். யாரும் பிரிவு என்பது வராமல் இருக்காது. உறவு என்பது ஏற்படாமல் யாருக்கும் இருக்காது. அதனால் ஒரு உறவு என்பது பிரியும் போது பிரிய நேர்ந்தால் பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது நாகரிகமாக பிரிய வேண்டும், அழகாக பிரிய வேண்டும். பிரிவுக்கு ஒரு அழகு இருக்குது. பிரிவு வந்து அழகானது, பிரிவும் அழகானது தான். உறவு எப்படி அழகானதோ அதுபோல் பிரிவும் அழகானது தான். அதனால் வந்து பிரியும் போது நாகரிகமாக, அப்போ தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு கணவன் மனைவியும் 4 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிகிறாங்க, அல்லது ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டு பிரிகிறாங்க ஏதோ ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு விவாகரத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவியும் பிரியும் போது ஒருவர் குறை சொல்லி கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு சாபம் விட்டு கொண்டு பிரியக்கூடாது. அப்படி பிரிகிறார்கள் என்றால் அந்த 10 வருஷம் வாழ்ந்தாங்கள்ல அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அந்த வாழ்க்கை என்பது அந்த வாழ்க்கைக்கு ஒரு மரியாதை. அந்த வாழ்க்கை 10 வருஷம் வாழ்ந்தாங்கள்ல ஒன்றா, அந்த வாழ்க்கை என்பது உண்மையானது. அப்போ அது போலியானதாக மாறிவிடும். இவர்கள் பிரியும் போது சண்டை போட்டுக்கிட்டு சாபம் விட்டுக்கிட்டு ஒருத்தர் காரி துப்பிக்கிட்டு திட்டிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு பிரிகிறாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் வாழ்ந்த அந்த 10 வருட வாழ்க்கை என்பது போலியானது, பொய்யானது என்பதாக மாறிவிடும். இவர் நடித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் என்றுதான் அதன் பொருள். அதனால் வாழ்ந்த வாழ்க்கை என்பது உண்மைதானது தானே, அது வந்து பொய்யானதாக இருக்க முடியாதுல்ல. அப்போ வந்து அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக பிரியும்போது நாகரிகமாகவும் அமைதியாகவும் பிரிய வேண்டும். ஒருவர் பாராட்டி கொண்டு நன்றி சொல்லி கொண்டு பிரிய வேண்டும். ஒருவர் ரொம்ப நன்றி, வாழ்ந்த வாழ்க்கைக்கு நன்றி, 10 வருஷம் நான் உன்னோட வாழ்ந்தேன், நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன், நீ என்ன நல்லா பார்த்துக்கிட்ட, நீ இனிமேல் போகிற வாழ்க்கையில் நீ சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், உனக்கு பிடித்த வாழ்க்கை, நீ எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உனக்கு அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு ஒரு நாகரிகமாக பிரிய வேண்டும். அழகாக, அதுதான் அழகானது. அப்போ தான் மனித வாழ்க்கை என்பது அழகாக தெரியும். இந்த பிரிவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா பிரிவும் போது இந்த மாதிரிலாம் நடக்கும், சண்டை நடக்கும். ஏன்னா வந்து உறவு வாழும்போது வாழ்ந்துடுறாங்க, பிரியணும் அப்படின்ட்டு ஏதாவது சந்தர்ப்பத்தில் பிரியும்போது சண்டை, ஒருத்தர் அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, வெட்டுறது, குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவை பார்த்தாலே பயமாக இருக்குது. அப்போது வாழ்ந்த வாழ்க்கை என்பது சேர்ந்து வாழ்ந்த காலம் எல்லாமே இந்த பிரியும் போது நடக்கிற சண்டை தான் இவர்களை சேர்ந்து வாழ செஞ்சுருக்கு. இந்த சண்டைக்கு பயந்து தான் அவங்க வந்து சேர்ந்தே வாழ்ந்துருக்காங்க. இந்த சண்டை பிரியும் போது ஒரு வன்முறை நடக்குதுல்ல, அந்த வன்முறைக்கு பயந்துக்கிட்டு தான் இவங்க சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. அப்படின்னா சேர்ந்து வாழ்ந்தல் என்பது ஒரு மிரட்டலை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. ஒரு வன்முறை மிரட்டலை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க சேர்ந்து வாழ்ந்துருக்காங்களே தவிர உண்மையிலே விருப்பப்பட்டு அவங்க வாழலை. அதாவது எங்கே பிரிஞ்சிட்டாக்கா இந்த மாதிரி சண்டை வரும், அடிப்பாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க அடிப்பாங்க அல்லது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அடிப்பாங்க, அதுக்கு பயந்துக்கிட்டே தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க, ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. இப்போ பெற்றோர்களாக பார்த்து திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா எதை அடிப்படையாக வச்சு திருமணம் செய்கிறாங்கன்னா வன்முறையை அடிப்படையாக வச்சு தான், வன்முறை அச்சுறுத்தலை அடிப்படை. நீங்கள் பிரிஞ்சிங்கன்னா பாருங்கள், அவ்வளோதான், இவ்வளோ கூட்டத்தை கூட்டி நான் உங்களுக்கு திருமணம் பண்ணுறோம், நீங்கள் பிரிஞ்சிட்டிங்க அவ்வளோதான், உண்டுலன்னு பண்ணிடுவோம், அவ்வளோ ஈஸியாக எங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு தான் அவங்கள சேர்ந்து வாழ்வதற்கு இவர்கள் நிர்பந்திக்கிறார்கள், கட்டாயப்படுத்துகிறார்கள். பிரிவதற்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. பிரிவது என்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. அப்படி ஒரு பேச்சுன்னு வந்ததுன்னா தொலைச்சிருவோம், ஒழுங்காக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் 20 வருஷம் ஒன்றா வாழ்ந்தால் கூட பிரியணும்னு வரும்போது பயங்கரமாக கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, அடிக்கிறது, அதுமாதிரி காரி துப்புறது, சாபம் விடுறது, மண்ணாரி போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு வன்முறை அச்சுறுத்தலை ஒரு ஆதாரமாக கொண்டு தான் இவங்க வாழ்ந்துருக்காங்க, அடிப்படையாக கொண்டு தான் வாழ்ந்துருக்காங்க. உண்மையான அன்பை அடிப்படையாக கொண்டு வாழலை. இவங்க வாழும் காலம் எல்லாமே போலியாக தான் வாழ்ந்துருக்காங்க. அதனால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானது, வாழ்கின்ற வரைக்கும் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் அப்படி என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்போனா பிரியும் போது ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் நீங்கள் பிரிகிறீங்க அப்படின்னா நாகரிகமாக பிரிய வேண்டும். ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லி கொண்டு பிரிய வேண்டும். வாழ்ந்த வாழ்க்கைக்கு நன்றி, எப்போது நான் நினச்சி பார்ப்பேன், நீ நல்லா பார்த்துக்கிட்ட, இப்போ எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சி போச்சு, உனக்கு வேற ஒருத்தர் இப்போ பிடிச்சி போச்சு, போகிற வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்க வேண்டும், என்றைக்குமே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
பெருந்தன்மையாக அந்த மாதிரி அதுதான் மனிதத்தன்மைங்கிறது. அதுதான் வந்து ஒரு உயர்ந்த பண்பு.